अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। கிருஷ்ணதாசநாம 29-30 ஸ்லோகங்கள். அதுல ஜெகதாதிஜகாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததான் நாம அனகா அப்படின்னு, இந்த உலகத்துல முதல்ல உண்டானவர் அப்படின்னு. இதற்கு முன்னால நம்ம என்ன சொன்னோம், அவருக்கு பறவையே இல்லைன்னா. இப்ப முதல்ல உண்டானவர்னு என்ன அர்த்தம்? பரஸ்பர விரோதமா இருக்கு அப்படின்னு அவர் தானே பல சந்தர்ப்பங்கள்ல தேவதைகளுடைய காரியம் சித்திக்கிறதுக்காக, நல்லோருக்கு வந்த துன்பங்கள் ஏதாவது இருக்குமையானால் அதை நீக்குவதற்காக தான் வெவ்வேறு உருவங்களை தன் இச்சையாக சுவீகரித்திருக்கிறார். அப்பொழுது அவர் பிறந்தார் என்று லோகத்துல சொல்லுவது வழக்கம். ஆனா அவருடைய சுரூபம் என்ன? எப்பொழுதும் சாஸ்வதமாக நிச்சயமான சுரூபம். நிச்சயமாக இருக்கிற சுரூபமே ஒரு உருவத்தோடு எடுத்துக் கொள்கிறது. அந்த உருவம் காணப்படுமையானால் உலகத்தில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லும். அப்படி இந்த உலகமெல்லாம் உண்டாகணும் என்றதான ஒரு சந்தர்ப்பம் வரும் காலத்தில், உலகத்தை படைக்கணும் என்றுடைய சந்தர்ப்பம் வரும் காலத்தில் அவர் இரண்யகர்பராக பிறந்தார், பஞ்சபூதங்களாக பிறந்தார். இந்த பிருத்திவி, ஜலம், நெருப்பு, வாயு, ஆகாசம் இவைகள் பிறந்தால் அதிலிருந்து உலகத்துல மற்ற பொருள்கள் எல்லாம் வரும். எந்த ஒரு பொருள் நீங்க இருந்தாலும் இந்த 5 சொல்லத்தான் இருக்கும். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் இது பிறக்கணுமையானால் அது 5 பூதங்களாக தாம் தோணணும். அது தோணினதுனால அவருக்கு இரண்யகர்பர்னு பேர். அவர் உலகத்தை சிருஷ்டி பண்றது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை குறிக்கக்கூடியதான சொற்களையும் சிருஷ்டி பண்ணினார். அதான் சப்த சிருஷ்டின்னு. வெறும் பொருளை மட்டும் சிருஷ்டி பண்ணி அதை விட்டுல நம்ம அந்த பொருளை எப்படி குறிக்கிறது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வேணுமா இல்லையா? அந்த பேரையும் அவரே சிருஷ்டித்தார். ஏன்னா நமக்கு ஆகாசத்துக்கு ஆகாசம்னு பேர் வைக்க நமக்கு தெரியாது, பூமிக்கு பூமி ஏன் பேர் வந்தது தெரியாது. ஆனா இவைகள்லாம் வந்து வெகு நாள் ஆன பிறகுதான் நாம் பிறந்தோம். அதற்கு முன்னாலே அவைகளுக்கெல்லாம் பெயர் கொடுத்துள்ளார். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் என்ன, உருவம் என்ன, செயல் என்ன, எல்லாம் கொடுத்து தனியாக சித்தமா ரெடி வச்சிருக்கார். எல்லாம் ரெடியானவரை நாங்க அந்த ஊர்ல இறங்கி வந்திருக்கோம். அப்பொழுது உலகத்தில் இருக்கிற பொருள்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆகையால் அவருக்கு ஜெகதாதிஜா அப்படின்னு. சாதாரணமாக உலகத்திலேயே எந்த ஒரு செயலை பண்ணினாலும் அந்த பண்ணினான அந்த செயலுக்கு தகுந்ததான நல்லதோ கேட்டதோ நாம் அனுபவிக்கணும். எந்த ஒரு செயல் நீங்க பண்ணினாலும் பணிதான செயலுக்க வேண்டியதான நல்லது கேட்டது அவன் அனுபவிக்க வேண்டியது. இது சாதாரணமாக இருக்கக்கூடியதான நியதி, ஒரு ரூல். நல்ல கர்மாவை பண்ணினால் அதுக்கு வேண்டியதான நல்ல பெருமையும் கிடைக்கும். கெடுதலான கர்மாவை பண்ணினா அதுக்கு வேண்டியதான துன்பமும் வரும். இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதற்கு காரணம் அதுல பண்ணியதான புண்ணியமும் பாவமும் ஆகும். இந்த புண்ணிய பாவங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தாங்கள் பண்ணியதான செயல்கள்னால வரும். இப்படி புண்ணிய பாப கர்மாக்களுக்கு வேண்டியதான தர்மா தர்மங்கள், நல்ல பாப செயல்கள் நாம் பண்ணி கொண்டிருக்கோமே, அதே விதமாக இந்த உலகம் எனக்கூடியதான பெரிய கர்மாவை பண்ணினார் பகவான். இவ்வளவு பண்ணினாரு. இதுக்கு வேண்டியதான நல்லதோ கெட்டதோ அவருக்கு இதுக்கு வந்திருக்க வேண்டாமோ? வேறும் ஒண்ணுதானே. இன்னார் பண்ணினா பல கர்ம பல வரும், இன்னார் பண்ணினா வராது அப்படின்னு ஏதாவது இருக்கோ? இல்லையே. அப்ப அவரும் பண்ணிருக்கிறதுனால அவருக்கும் ஏதாவது வந்திருக்கணுமோ அப்படின்னு கேட்டா அதற்கு பதிலாக அடுத்த நாமம் சொல்லிக்க. தாசநாமத்துல ஒவ்வொரு நாமாவும் முன்னாமாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அவர் ஜெகதாதிஜா முதல்ல பிறந்தார். பிறந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாமரூப வியாக்கரண
தான் பண்ணினார். இப்படி பண்ணினதுனால அவருக்கு ஏதாவது கெடுதலோ நன்மையோ ஏற்பட்டிருக்கோ இல்லை. ஏன் அப்படி ஏற்படவில்லை? அவரை அசங்கோக்கியம் பொருளா சொல்லிட்டு அவர் எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். சம்பந்தப்படாத புண்ணிய பாவங்கள் அவரோட ஒட்டாது, அவரிடத்துல ஒட்டாது. ஆகையால் இவ்வளவு பெரிய உலகத்தை பண்ணின போதிலும், இவ்வளவு பெரிய செயலை பண்ணின போதிலும் அவருக்கு அதோட ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால அவர் எப்படி இருக்க? புண்ணிய பாவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க இருக்கிறார். ஆகையால் அவருக்கு அனகரம். அகம்னா பாவம், அனகமான பாவம் இருக்கிறவர். இவ்வளவு பெரிய உலகத்துல எத்தனை பேரை துன்பத்தோட படைச்சிருக்கார். எல்லோரையும் ஒரே மாதிரி படிச்சிருக்காரா? எல்லாரையும் சிரிக்கும்படியே படிச்சிருக்காரா? சில பேரை பணக்காரர்களாகவும், சில பேரை ஏழையாகவும், சில பேரை வேற விதமாகவும், சில பேரை துன்பத்தை அடையும்படியும் இப்படி படைச்சிருக்காரு. அப்ப அவருக்கு பாபம் வராதோ அப்படி நினைக்காதீங்க. அவருக்கு பாபம் வராது. ஏன் பாபம் வரல? அவர் தனிச்சையாக தான் எதையும் படிக்கல. போன ஜென்மாவது அதுக்கு முன்னால பிறவியில யாராவது எப்படி எதை நல்ல கர்மாக்களோ கெட்ட கர்மாக்களோ எதை பண்ணினாலோ அதுக்கு தகுந்தவாறு நல்லது கெட்டது கொடுத்துட்டேன். ஆகையால் எதையும் அவர் இச்சையாக எதையும் கொடுக்கலை. போன பிறவியில அவாவா என்னென்ன புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணினாலோ அதுக்கு தகுந்த எந்த பலம் உண்டோ அதை கொடுத்திருப்பதனால் அதனால அவருக்கு ஒரு விதமான சம்பந்தமும். அப்ப என்னாச்சு? அவருக்கு அனககாங்கிற நாம பொருந்தது. புண்ணியமும் பாபமும் அவருக்கு ஒட்டவே இல்லை. எப்பொழுதும் சுத்தமா இருக்க உபனிஷத்தை சுத்தமா பதித்தம். அப்படி அவர் பராத்பரர். லோகத்தில் இருக்கிற மனுஷியாள்லாம் சாதாரண மனுஷியாள். அவளை விட பரமாக இருக்கிறவர் தெய்வங்கள். அந்த தெய்வங்களை விட பரமாக இருக்கக்கூடிய புண்ணியம் மட்டும்தான் இருக்கு. நகவை தேவா நந்தினவை பந்தி. அவளுக்கு பாபம் ரொம்ப குறைச்சல். தேவதைகளுக்கு புண்ணியம் தான் ஜாஸ்தி, தேவதைகளுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. எங்க பரமாத்மாவுக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை. புண்ணியத்தையும் பாபத்தையும் எல்லாவற்றையும் கடந்தவர். ஆகையால் அவர் எப்படி இருக்கார்? சுத்தமாக இருக்கிறார். புண்ணியம் இருந்தா அதனால இன்னும் நல்லதானே அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. புண்ணியமும் நல்லதுதான், ஆனா அதுவும் ஒரு விலங்கு தான். புண்ணியமா இருக்கிறதுனால நாம இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்காது. நீ நன்னாதான் இருக்கேன், நீங்க ஒரு கவர்னரா இருக்கேன், என்ன பண்ணேன் நேரம் அப்படி போய் சாயங்காலமா பீச்சில் போய் உட்காந்துட்டு வர முடியும் உங்களால? அதுல ஏசியில இருக்காருலாம், அவ்வளவுதான். சொந்தமா பீச்சில் போயிட்டு வந்தாலும் அவ்வளவுதான், வெளிநாட்டுலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கார், அவர் பாட்டு எங்கேயா அப்படி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன், காலாஸ்திரிக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன முடியுமா? அதுக்கு முன்னாடி 54 நாள் சொல்லணும். புண்ணியம் இருந்து பெரிய இடத்துல இறந்த போதுதான் அவளுக்கு சுவாதந்திரம் இல்லை. சுவாதந்திரம்ங்கிறது புண்ணியத்தினால, புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கு. நாரதர் இருக்கார், அவருக்கு ஒரு தங்கு தடங்களே கிடையாது. அவர் பாட்டு வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு வேணா பாஸ்போர்ட் வாங்கணுமா, வீசா வேணுமா, ட்ரெயின் டிக்கெட் வாங்கணுமா, அவரும் கிடையாது. ஏன் நாராயண நாராயண இதோட கிளம்பி போயிட்டே இருக்காரு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன, இந்த புண்ணியம் அதிகமா இருந்த போதிலும் புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதான நிலையை அடைந்தவர்கள். அப்படின்ற பரமாத்மா எப்படிப்பட்டவர்? ஆனாக்கா புண்ணிய பாபங்கள் இல்லாதவர். அதுக்கப்புறம் விஜயா அனகா புண்ணிய பாபங்கள் அற்றவர். இந்த கண்ணுக்குதான் புண்ணிய பாபம் இல்லை. காரணம் புண்ணிய பாபம் கண்ணுக்கு இருக்கோம். மனுஷனுக்குலாம் ஒரு சேதனமான பிராணிக்கு எது சுகத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்குமோ அவைகளுக்கு தான் புண்ணியம் பாவம். புண்ணியத்தினால இன்பம், பாவத்தினால துன்பம். ஆகையால் இன்ப துன்பங்கள் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் புண்ணிய பாவங்கள் நீங்க சொல்லணும். கல்லு, மண்ணு, மலை இவைகளுக்குதான் புண்ணிய பாவங்கள் சொல்ல முடியுமோ? அது மாதிரின்னா ஆக்கிய நீங்க பரமாத்மாவை அப்படின்னு நீங்க கேட்கன்னா அது மாதிரி இல்லை. இவர் விஜயத்தே அடுத்தது அனகா விஜயா. இவருக்கு ஜெயம்னு சொன்னாலே போதும். விஜயம் விஜயன ஜெயத்தே. இது ஜெயம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா எல்லோரோட ஒட்டத்தையாக இருக்கும் தன்மை, எல்லோரையும் போற்றப்படும் தன்மை, எல்லோராலையும் எதிர்பார்க்கப்படும் தன்மை. இது அறிவு அதிகமாக இருக்கு. அறிவுன்னு வறுமையானால் இந்த அறிவு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. எந்த அறிவும் எப்பொழுதும் அவர்கிட்ட தான் இருக்கு.
இந்த அறிவிலேயே பாருங்க, நமக்கு வரக்கூடியதான அறிவு தான் ஐம்புலன்கள்னால வரக்கூடிய அறிவு தான். இந்த ஐம்புலன்கள்னால எதை பார்க்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, முகர்கிறீர்களோ, சுவைக்கிறீர்களோ, தொடுகிறீர்களோ, இந்த அறிவு தான் வரும். வேற அறிவு நமக்கு வர. வந்த அறிவை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசுல சேர்த்து வச்சிருக்கோம். இதுல 90% மறந்து போச்சு. குழந்தைகள்லாம் போன கிளாஸ்ல வாசிச்சால அதை பாஸ் பண்ண பிறகு அது எதாவது ஞாபகம் இருக்கணும். நீங்க ஸ்கூல்ல வாசிச்சது ஏதாவது ஞாபகம் இருக்கணும். கேட்டது அதனால எனக்கு என்ன சார் லாபம், அதான் ஆயிடுச்சு. அதே போல நாளைக்கு என்ன வரப்போறோங்கிறத நம்ம அறிகிறோமோ, நமக்கு அறிவு வருது. அறிவு வருது 5 சேனல்ஸ் தான். இந்த வந்ததான அறிவையும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டு இருக்கோம். போனா போறதுன்னு சில விஷயங்களை அறிந்து கொள்றதே இல்லை. இப்ப என்ன அதனால விடுங்க அப்படின்னு. ஆனா பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, எல்லா பதார்த்தத்தையும் அறிகிறார். உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ, யாராருக்கு என்னென்ன இருக்கோ, என்னென்ன தெரியுமோ என்ன அவருக்கு தெரியும். ஏன்னா பரமாத்மா இங்க இருக்க, உங்க இதயத்துக்குள்ள இருக்காரு. ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இருந்துருக்க. நீங்க அறியும் பொழுது உங்களுடைய அறிவோட அவருக்கும் அறிவு வந்துருக்கு. அறிவு வந்த விட அவர் மறந்து போறாரோ, நீங்க மறந்து போனா அவர் மறக்கல. என்ன அப்ப அவங்க அறிவு எத்தனை கீகா பைட்டு வேணும் யோஜனை பண்ணி பாருங்க. நாம என்னமோ அது பண்ணினோம் இது பண்ணினோம்னு சொல்றோம். அந்த பரம்பொருளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எத்தனை இருக்கு, எப்படியோ பத்திரமா வச்சுட்டு இருக்காரு பாருங்க. அதை எதையும் மறக்கல, அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அதனால சொல்றாரு, பகூனிமே ஜன்மானி கவச்ச அர்ஜுனா. அர்ஜுனா, எனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் இருக்கு, உனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் ஆயிருக்கு. ஒவ்வொரு பிறவையிலும் ஒவ்வொரு நாள்ல என்னென்ன நடந்தது எல்லாம் ரெக்கார்டிங் கிட்ட இருக்கு. தப்ப முடியாது. ஆனா எல்லாம் நீ மறந்துட்ட. இந்த பிறவைகளே எல்கேஜியில படித்த பாடம் உங்களுக்கு தெரியுமா, ரைட் தெரியுமா? இப்ப தெரியாது. பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஞாபகம் வேஸ்ட் தானே, தெரிஞ்சு கூடாதுன்னு சொல்ல போற. ஒவ்வொரு மனிதனும் இது பிராணனை விடுறான். பிராணம் விட்டது இவன் போகும் பொழுது எதை எடுத்துன்னு போறான், இங்க இருந்து போற பொழுது இந்த பூதவுடன் இங்கே ஒழிஞ்சு போறது. ஆனா புதன்களை எல்லாம் எடுத்துன்னு போறான், பிராணனை எடுத்துன்னு போறான், மனசை எடுத்துன்னு போறான். இந்த மனசுல என்னென்ன நீங்க என்னென்ன கர்மாக்களை பண்ணினீங்களோ, செயல்கள் பண்ணீங்களோ அவைகள்லாம் எடுத்துன்னு போறாங்க. ஏன்னா இந்த செயல்கள் தானே உங்களுக்கு நீங்க பண்ணியிருந்தாங்க புண்ணியம் பாவம் எல்லாம் போகும். இதெல்லாம் எடுத்துக்கணும். அதே போல எங்கேயாவது கிளாஸுக்கு வந்து வேதாந்தம் கேள்விகள இதெல்லாம் எடுத்துன்னு போறேன். அதுதான் உங்களுடைய இருக்கும். மோட்சம் வர வரையந்து இருக்கிற வரும். இவன் என்ன எடுத்துட்டு போறானோ, சில பேர் நரக லோகத்துக்கு போறான், யமலோகத்துக்கு போனதுமே என்னன்னா, அங்கே யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு இவர் என்னென்ன பண்ணினாரோ எல்லாத்தையும் படி அப்படின்ற பரிசையா நீங்க பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி நாள் பரியந்தம் எத்தனை 90 வருடம் வந்தாலோ 95 வருடம் இருந்தாலோ என்ன பரிசையா படிச்சுட்டே இருக்கணும். நீங்க கேட்டுட்டே இருக்கணும். கேட்ட பிறகு ரைட்டு தானே அப்படின்னு கேட்பாரு. ஆமா சொல்லுவேன். சரி, சில பேர் சொல்லுவேன் இதை நான் பண்ணலேப்பா, என்ன பண்றது? அங்க என்ன சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப பண்ணலேங்கிறாருப்பா அப்படின்னு அடுத்துனா என்ன எதிர்க்க வீடியோ இருக்கும். கரெக்டா நீங்க பண்ணிடுறது விழும். ஏன்னா உங்க மனசுலதான் இருக்கு. சகல சம்ஸ்காரங்களும் யாராவது எந்தெந்த சந்தர்ப்பத்துல எதை பண்ணினாலோ அதை போய் எதிர்க்கணும். அப்ப என்னாச்சு, இது ஒரு இடத்துல ஞாபகம் இருந்தா தானே போட முடியும். சகலமும் அவர் இடத்துல இருக்கு. அப்புறம் அழிச்சு விடுறாரோ அழிக்கலை. இந்த கதையெல்லாம் க்ளோஸ் சர்க்யூட் டிவி வைக்கிற பதில ஒரு மாசம் ஆகலாம் அழிச்சுடுவோம். எவ்வளவு நேரம் வச்சுக்கிறது? காலம் வந்து சாயங்காலம் வரைக்கும் யார் வரா எல்லாம் அதுலயே எழுதுறோம். ஒரு மாசம் ஆகுதுன்னு அதை அழிச்சுட்டு மறுபடியும் அது ஒண்ணு இருப்பான். இது எங்க ஈஸ்வருக்கு இது அழிக்கிறதே கிடையாது, பர்மனண்டா இருக்கு. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. எத்தனை ரெக்கார்டும் அவர்கிட்ட இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அத்தனை இவர் இல்லைன்னு அங்கே போட்டு பார்த்தோமே ஒத்துதான் ஆகணும்.
என்னதுங்க தெரியுது? நாஸ்திகனா இருந்தாலும் பிரத்யட்ச பிரமாணமாச்சு, வேற வழி இல்லை. அப்புறம் யமதர்மராஜா என்ன சொல்றார், என்ன பலம் உண்டோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் அப்படி இல்லை, ஒண்ணும் கிடையாது, அபரேஷன் கிடையாது, அவ்வளவுதான். என்ன பலம் உண்டோ அதை கொடுங்க. அந்த பலம் உண்டோன்னு சொன்னா வேதத்துல இது என்ன கதை சொல்லியிருக்கோ அந்த பலம் ஆட்டோமேட்டிக்கா. இது ஒரு செயல். அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு என்னைக்கு முக்தி வரும், இது 10 வருஷம் ஆனப்பறம் என்ன நடக்கும் அதுன்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா நமக்கு மனசுல எப்படி எல்லாமும் உள்ள இருக்கோ அதே போலயே பரமாத்மாவுக்கு இந்த 1000 வருஷங்கள் ஆனப்பறம் இந்த உலகத்துல இந்த போராட்டம் என்ன ஆகுங்கிறது கூட அவருக்கு தெரியும். அது என்ன, மாயாவிரத்தையில அத்தனையும் இருக்கு. ஆகையால் அவருடைய அறிவோட யாரோடையும் போட்டி போட முடியாது. வேற ரெண்டாவது வீட்டுக்கு சமானமா வரவும் அவ்வளவு அறிவு. ஞானம் மட்டும்தானே சார், வைராக்கியமும் உண்டு. வைராக்கியம்னு சொன்னா பொருளிடத்தில் ஆசை இல்லாமல் இருந்தால் இதுதான் வைராக்கியம். நாம என்ன நினைச்சிருக்கோம், வைராக்கியம்னா துவேஷம் நினைச்சிருக்கோம். துவேஷம் இல்லை. ஒரு பொருள் பார்த்ததுமே இது எனக்கு வேணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கு பார்த்தா இதுக்கு ஆசைன்னு இருக்கு. ஆசை ராகம்னு இருக்கு. அதை இல்லாமல் இருக்கிறது தான் வைராக்கியம்னு இருக்கு. நாம என்ன நினைச்சிருக்கோம், ஒரு பொருள் வந்து வேண்டாம்போ அப்படின்னு தள்ளிட்டேன்னா அது வைராக்கியம் இல்லை, அதுக்கு துவேஷம்னு இருக்கு. எந்த பொருளையும் எனக்கு வேணும் என்ற நினைப்பும் இருக்கப்படாது, இது எனக்கு வேண்டாம் எனக்குடையதான விரோத பாவனையும் இருக்கப்படாது. இருக்கா இருக்கட்டும், போச்சா போகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் அது அப்படியே தயார் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதோட நம்ம ஈடுபடுத்தாம இருக்கணும். அப்படிப்பட்டதான சமமாக இருக்கக்கூடியதான நிலைக்கு வைராக்கியம் என்று பெயர். இந்த வைராக்கியத்திலையும் அவர் தான், எங்க பரமாத்மா தான் உயர்ந்தவர். பரமேஸ்வரன் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. பதி பிராணனை விட்டது சிவனுக்கு பார்வதி மாதா பிறந்திருக்காரு. பிறந்த பிறகு என்ன, பரமேஸ்வரர் விவாகம் பண்ணிக்கணும் தான் மறுபடியும் பிறந்திருக்காரு. அந்த பரமேஸ்வரன் என்னைக்கு சதிதேவி காலமாயிட்டாலோ பிறகு அந்த வீரபத்ரன் விட்ட எக்கியத்தை ஒரு கை பாருண்ட எக்கியதையும் நாசம் பண்ணிட்டார். பிறகு என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தான் அந்த மிருத சரீரத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஊர்ஜ தாண்டவம் ஆடுறார். தாண்டவம் ஆடும் பொழுது அந்த பார்வதியினுடைய சரீரம் 51 பாகமாக பிரிஞ்சு அங்கேயே விழுந்திருந்த நாட்டில் அதான் 51 சக்தி பீட்டங்களா இருக்கும். இப்படி சக்தி பீட்டங்கள் ஆன பிறகு அவர் இது மேல உலகத்துல ஒரு வைராக்கியத்தை அடைஞ்சு ஏகாந்தமாக உட்கார்ந்து தபத்துக்கு போயிட்டார். ஆத்மாராமாத்த முனையா ஆத்மாராமனா போயிட்டார். பார்வதி என்ன பார்த்தா மறுபடியும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் இந்த தாம்பத்தியத்தை காட்டி கொடுப்பதும். ஏன்னா உலகத்துல தம்பதிகளா இருக்கிறா ஒன்று சேர்ந்து ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எதாவது இருக்கட்டும், எப்பொழுதுமே அது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்கிறோம். விவாகமானவரே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏனென்றால் இவன் ஒரு இடத்துல பிறக்கிறான், அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல பிறக்கிறது. அவளுடைய வளர்ப்பு முறை வேற, இவளுடைய வளர்ப்பு முறை வேற. அவளுடைய இன்ப துன்பங்கள் ஆசைகள் எல்லாம் வெவ்வேறு. அப்படி இருக்கும்பொழுது 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பர்மனண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன் அவ 2 பேரும் மனசு ஒன்னா போகணும். மனசு ஒன்னா போகணும், లేదా ஆகார விவகாரத்திலையும் திரட்டிலையும் ஒன்னா போனா போராது. இது சாதாரணம். ஒன்னா இருக்கிறதுக்கு ஒன்னா போட்டா வராது. ஆனா நம்ம நாட்டில் எப்படி இருக்கணும், அவளுடைய வாழ்க்கையானது அந்த மதத்துக்கு தகுந்தா போல ஈஸ்வர பாவனைக்கு தகுந்தா போல இருக்கணும். தர்மங்களுக்கு சரியா போகணும். அந்த தர்மங்கள் பண்றதுக்கு 2 பேரும் ஒன்னா நடந்தாலும் அந்த தர்மங்கள் சேர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு மனசு ஒன்றா போகணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு எப்படி வரும், பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வரும். அப்ப அனுகிரகம் இருக்கணும்னு அந்த அம்மாவும் வந்து சேரணும், அந்த தம்பதிகளா இருக்கணும். அப்ப தம்பதிகளா நம்ம வழிபட்டாத்தானே நமக்கு தாம்பத்தியம் வளரும். அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறுபடியும் விவாகம் பண்ணிக்கணும்னு பிறந்தார். பிறந்த பிறகு என்ன வளர்ந்தார். வளர்ந்தாரு இப்ப விவாகத்துக்கு ரெடி ஆகாது.
ஆனா பரமேஸ்வரன் கண்ண மூடிட்டே இருக்காரு. அன்னைக்கு கண்ண மூடினவர் ரொம்ப நாள தப்பு பண்ணிட்டே இருக்காரு. டைம் போறதே அவருக்கு தெரியல. நாரதர் சும்மா இருக்காரா, வந்து மாசத்துல கல்யாண வயது வந்தாச்சு, பொண்ணு பாக்கலையே, ஜாதகம் எடுக்கலையா, இவருக்கு என்ன வாங்க, இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கல, இவர் தான் ஜாதகம் எடுக்கலையா, இது பண்ணலையா, இப்படின்னு கேட்டு இருக்காருங்க. 2-3 தடவை கேட்டாரு. பெரிய போயிட்டு முடியாதுல்ல, நம்ம சாதாரண பதிவுக்கலாங்க உமாத்திரையும் பொண்ணு இருக்கு, கவனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வேண்டியது. அவர் ஒன்றும் சொல்ல முடியல. ராஜா வந்த சபையில வந்து கேட்கல. சரி கொஞ்ச நாள் என்ன பண்றது கேளுங்க. நானும் போய் பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் பரமேஸ்வரன் கிட்ட போனா அங்க யாரும் கிடையாது, ஏகாந்தமா இருக்காரு. அம்மா அப்பா ஒன்றும் தெரியாது, பந்துக்கள் யாரும் இல்லை. முன்னால போனா ஒரு நன்றி உட்கார்ந்து இருக்காரு. அவரை கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். இவர தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. எப்ப கல்யாணம் எப்படி நான் கேட்கறது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆட்டுக்கு வந்து பொண்ணை கேட்டேன், ஏன்னா இவர் இப்படிதான் இருக்க, வேற யாராவது இல்ல இல்ல என் மனசுக்கு அவதான் போட்ட விட்டேன். இவளை வாழ்க்கையும் தாண்ட முடியல, பரமேஸ்வரனையும் சரி பண்ண முடியல. நான் நினைத்ததான ஒரு காரியத்துல சும்மா இருந்தது ப்ராப்ளம். இது விட முடியுமோ? ஏன்னா பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் எழுதி வருது. அப்பப்ப இவர் வந்துட்டு இருக்காரு. யாரு? நாரதர் வந்தாரு. என்ன கல்யாணம் பருவம் எப்படி? இது ஒரு கேள்வி. ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சரி, விவகாரம் என்னடா? ஒரு நாள் தைரியம் பண்ணி அவரையே கேட்டார். ராம என்னால முடியல, இதோ கேட்டு என்ன உபாயம் சொல்லணும்னு. இந்த உபாயம் முதல் நாளே நான் கேட்கணுங்கிறத நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறது. ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணை அங்க பரிசோதனைக்கு விட்டுருந்தோம், அங்க போய் பணிவிட பண்ணட்டும் பரமேஸ்வரன். ஒத்துப்பாராங்க, அவர்தான கண்ணம் ஒண்ணுன்னு இருக்கு. ஒத்துக்கிறது ஒத்துக்காத அப்புறம் என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாரோ இல்லையா? சரி, இன்னும் பரிசோதனைக்கு விட்டுட்டாங்க. அழகா திரிலோக சுந்தரி மகாலாவண்ய தேவதை அப்படின்னு அம்பாளை கொண்டு போய் பரிசோதனைக்கு விட்டுருந்தார். அம்பாள் புத்தகத்தை கொண்டு போய் விடுறது, கோலத்தை போடுறது, எல்லாம் பண்றது, எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஒரு மாசம் ஆச்சு சார், திரும்பி பார்க்கல, கண்ண கறக்கல. விகாரஹே கௌததே கிரயந்தே ஏகாந்தே காந்தே தயேவ தீரா. விகாரஹே கௌததி, தன் மனசை பறிக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் யாருடைய மனசானது அவன் அசையாமல் ஒரு இடத்துல நிற்கிறதோ அவனல்லவா உலகத்துல வீரன் அப்படின்னு காளிதாசன் சொல்லும் பொழுது அந்த பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான வைராக்கியத்தினுடைய பராகாட்டை காமிக்கிறது. வெறும் பார்த்தா இதுக்கு மேல அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சேர்த்துதான் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த அதோட சத்தியத்தை முடிச்சுக்கிட்டாங்க காளிதாசன். அடுத்த சத்தியத்துல என்ன சொன்னார்? அப்படிப்பட்ட பரமேஸ்வரனும் எங்க அப்பாவுடைய கடைக்கண் பார்வைக்கு ஒரு நாள் பார்த்து தபசு அடுத்த ஜென்மம் அதை பண்ணிக்கணும்னு வச்சிருக்காரு. என்ன திரிலோக சுந்தரி அப்படி என்ன லோகத்துல சேவம். அடுத்ததா ஜனங்கள்லாம் தேவர்கள்லாம் சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமியுடைய உற்பத்தி ஏற்படணும், குமாரோற்பத்தி ஏற்படணும். அவர் வந்து அந்த தாரகாசுரனை கொல்லணும், அதற்காக தனி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வந்தார். ஏன்னா அந்த வைராக்கியத்தினுடைய பராகாட்ட பரமேஸ்வரன். அதான் ஞான வைராக்கிய, அதுக்கு மேல ஐஸ்வர்யாது யோகி குணை. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னு சொன்னா நம்ம சாதாரணமா காசு மட்டும்தான் ஐஸ்வர்யம். அதுக்கு என்ன சார் ஐஸ்வர்யம்? அதுக்கு என்ன காசு இருக்கு, பூமி இருக்குன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, மனசுல நிம்மதி இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், எல்லோருக்கும் தன் வழிக்கு வரக்கூடியதான ஒரு நிலை இருக்கணும். அவைகள்லாம் இருந்தாதான் ஐஸ்வர்யம். வெறும் காசு மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை. இவைகள் எல்லாம் ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம், இவைகள் தான் உடையி விஸ்வம் விஜயதே, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோரோட அதிசயமா இருக்கிறார். ஆயால் அவருக்கு என்ன பேரு? விஜயா, அனகா, விஜயா. அதோட முன்ன ஜேதா, எல்லாரையும் ஜெயிக்கிறவர். முன்னாலே சொல்லிட்டேன், ஞானம் ஜாஸ்தியா இருக்கு, ஐஸ்வர்யம் ஜாஸ்தியா இருக்கு, அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னு பார்க்கலாம், இந்த ஜேதாங்கிற இடத்துல எப்போதுமே ஜெயித்து கொண்டே இருக்கிறவர். ஏதாவது ஒரு இடத்துல தோத்து போனாரு சார்ங்கிறது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே சர்வதா ஜெயம். அந்த ஜெயம்ங்கிறது இவர் இடத்துல இருக்கார். நல்ல ஜெயலட்சுமின்னு பேர் வச்சுக்கிற பட்சல
அந்த அவருடைய சக்தி அதான் ஜெயம். எதா ஜெயதி அதிஜெயதே சர்வபூதானி, இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் ஜெயிக்கிறார். சாதாரண ஒவ்வொரு மனுஷியால் அல்ல, மனுஷியால மட்டும் இல்ல, தேவா கந்தர்வா யக்ஷா கிண்ணரா கிம்புருடர் விலங்குகள் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி சாமர்த்தியம் இருக்கு உலகத்துல. இவைகளை எல்லாரும் ஜெயிக்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்தந்த சக்தி இவரால் தான் வருது. யாரிடத்துல எந்த சக்தி இருக்கோ அந்த சக்தி இவர் தான் அவளுக்கு கொடுத்தது. அழகா கர்நாடக சங்கீதம் பாடுறாரு ஒருத்தரும், தெரிஞ்ச பாடும் திறமை இவர் அவளுக்கு கொடுத்திருக்காரு. அதே விதமாக தாய் ரொம்ப அழகா போடுறாரு, அந்த போடக்கூடியதான திறமை அந்த கைகளுக்கு இவர் தான் கொடுத்திருக்காரு. ஆகையால் இவரிடத்திலிருந்து சக்தியை பெற்று அவர்கள் அந்தந்த துறையில முன்னுக்கு வராருன்னு சொன்னா அத்தனை சக்தியோட அதிகமான சக்தி இவரிடத்துல தான் இருக்கணும். யாரு ஒரு ஏழைய பணக்காரனாக ஆக்குறானோ அவன் நிஜமா பணக்காரன் அல்லவா? அதே விதமா உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் எல்லா திறமையும் கொடுக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரன் அவர் எல்லாரையும் ஜெயிக்கிறான்னு சொல்லவே வேண்டாம். ஆயால் யதா ஜெயதி அதிஜெயதே சர்வபூதானி, எல்லா பிராணிகளும் ஜெயிக்கிறதுனால ஸ்வபாவதா அதா ஜெயதா இவருடைய ஸ்வபாவமே அவ்வளவுதான். அதனாலதான் இவருக்கு உத்தமான பேர். உத்தம புருஷ அந்யா பரமாத்மேத்யுதாத்ரதா அப்படின்னு கீதையில தெரிவிக்கப்பட்டல அப்படிப்பட்டதான உத்தமர். இது வரைக்கும் 3 நாமம் அவர் சேர்த்தா பார்த்தோம். அனகோ விஜயோ ஜெயதா அப்படி. அதற்கு பிறகு இவர் உலகத்தை எல்லாம் ஜெயிக்கிறார்னு சொல்லிட, இந்த உலகத்துக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? எப்படி உலகத்தை ஜெயிக்கிறார்? ஏன் ஜெயிக்கிறார்? ஒரு கேள்வி வருது. உலகத்தை எல்லாம் ஜெயிக்கிறார் நல்லா தான் சொல்றது. ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? எப்படி ஜெயிக்கிறார்? ஏன்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாரா? தெரியலையே. இல்ல, அவருடைய ஸ்வரூபம் என்ன புரிந்து கொண்டேன்னு அவ்வளவு தெரியும். அவர் விஸ்வயோனி, அவர் எங்க இருக்கார்? உலகத்துல இருக்கார். உங்களை கேட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் அட்ரஸ் இங்கதான் இருப்பீங்க. அங்க இருக்குன்னு என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல இல்லையேன்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்ப நாம பாரதிய ஹோம்ல இருக்கோம்னா வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். இது சாதாரணமா நம்ம பண்ணிக்கல. ஆனா பரமாத்மாவுக்கு அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எங்கும் இருக்கார் அப்படின்னு சொல்றீங்க. எங்கும் இருக்கார் சொல்றீங்கன்னா எங்கும் இருக்காரா இல்ல எல்லாமும் அவரிடத்துல இருக்கா? இது ஒரு சந்தேகம். இப்ப பாருங்க, ஆகாசத்துலதான் இடவழியில தான் நாம எல்லாம் இருக்கோம். இங்க இந்த ரூம்ல இடவழி இருக்கா? அயல் இடவழியில இருக்கோம். இடவழியில நாம் இருக்கோமா இல்ல நாம் இருக்கிற இடத்துல இடவழி இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அங்கதான் உண்டு. தங்கத்துல வலை இருக்கா? வலையில தங்கம் இருக்கான்னு கேட்டோம். எப்படி சொல்றது? போய் தக்கான கேட்கணும் வரையமா கரெக்டா சொல்ல முடியல. ஏன்னா தங்கத்துக்குள்ள வர வலை இருக்குன்னு சொல்றதுதான் நியாயம். ஏன்னா தங்கம் வருது, தங்கத்தை தானே வளைய பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் வலைக்குள்ள தானே சார் தங்கம் இருக்கு அப்படின்னு. அதே விதமா பரமாத்மா எங்கும் இருந்த எங்கும் இருக்கக்கூடியதான பரமாத்மாவனிடத்தில் உலகமானது உண்ட. இந்த உலகமானது உண்டான பிறகு உலகம் எங்கே தங்கி நிற்கிறத? பரமாத்மாவை தங்கி நிற்கிறது. அந்த பரமாத்மா என்ன பண்ணினார்? பிறகு அவர் உலகத்தை உண்டு பண்ணிருந்தது. உலகம் தான் வெறுமனே அசையாம நிற்கிறது, பொம்மை மாதிரி நிற்கிறது. டீ கொடுக்காத போனா பொம்மை எப்படி இருக்கும் அப்படி நிற்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அதற்குள்ள தான் கூறணும். இந்த சரீரத்துக்குள்ள அவர் பூந்த பிறகு என்ன சொன்னார்? சரீரத்துக்குள்ள பூந்ததுமே சரீரத்துக்குள்ள மனசுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த மனசுங்கிற ஒரு பகுதிக்கு என்ன ஒரு சுபாவம் என்று சொன்னால் அது அந்த சைத்தன்யத்தினுடைய சுரூபத்தை தான் வாங்கி கொள்றது. அதான் சுபாவம். எந்த தவறு இருக்கு, அந்த தவறுக்கு முன்னால போய் நின்ன தவறுக்கு போய் முன்னால் நின்னதுமே என்னுடைய பிரதிபந்த தவறுகள் விழுமா? என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் விழுமா? விழாது. ஏன்னா தவறுகள் சுபாவம் இல்லை. டக்குன்னு ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு கண்ணாடியை இங்க மாட்டினார். இது எம்மாதிரியே ஒரு உருவம் உள்ள தோணிச்சு. இப்ப தவறுக்கு என்னுடைய பிரதிபந்தத்தை கொள்ளும் தன்மை இல்லாத போனாலும் அந்த கண்ணாடி ஸ்பஷ்டமான பொருளா இருக்கிறதுனால என்னுடைய பிரதிபிம்பத்தை அது வாங்கிக் கொள்றது. அதே விதமாக கை, காலு, மூக்கு, நாக்கு, ரத்தம், மாம்சம் இவைகள் உள்ள இருந்த போதிலும் இந்த மனசுங்கிற ஒரு பகுதி இருக்கிறதுல அந்த பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடியதான சைத்தன்யம் என்ன இருக்கு? அதை அந்த மனசு வாங்கிட்டு இருக்கு. மனசு வாங்கிட்டு என்ன சொல்லிருந்தா நான் தான் இந்த வியக்தி அப்படின்னு சொல்ல நான் சொல்ல ஆரம்பிச்ச மனசு அன்னியிலிருந்து ஒரு ஜீவன் ஆயிட்டார்.
விவகாரம் என்ன, இருக்கிறது பரமாத்மா தான். அந்த பரமாத்மா மனசுல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்ததுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் பரமாத்மா ஒன்றும் பண்ணல. கண்ணாடி தான் நீங்க நிக்கிறீங்களே தவிர நின்றுல கண்ணாடியே என் மாதிரி என்ன காட்டு ஏதாவது கேட்கிறீங்களோ கேட்காத போனாலும் அது கொடுக்கறது சுவாமி. அதே விதமாக அந்த மனசுக்கு முன்னாடி அந்த சைத்தன்யம் எப்பொழுது இருந்ததோ அடுத்த கணம் மனசு அந்த சைத்தன்யனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கிட்டது. வாங்கிட்டு மனசு நான் தான் மொத்தத்தையும் காக்காட்டத்தை குறைஞ்சது. இதுல இந்த ஜீவன் ஒரு கிருத்திய எப்பொழுது ஜீவன் தோணித்தோ அந்த ஜீவனை பார்க்கறதுக்காக பின்னால பரமாத்மா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு சாட்சி இருந்தது. அதனாலதான் ஏதோ ஒண்ணு சொன்னா மனசை தொட்டு சொல்லுங்க இன்னொரு பேரும் சொல்றது பதில நிஜமா இப்படிதான் ஆமா இப்படிதான் நடந்ததுன்னு எனக்கு நம்ப தெரியல. மனசை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நிஜமான யோஜனை பண்ணி சொல்லுங்க. அதை யோஜனை பண்ணி சொல்லுங்க ஏன் சொல்றேன், பின்னால இருக்கிற பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு. சின்ன குழந்தையாட்டம் பெரியவாளாட்டம் ஆணாகும் பெண்ணாட்டம் பணக்காரமா ஏழையோ எல்லாருடைய மனசுக்கு பின்னாடியும் பரமாத்மா இருக்கார். இப்ப முதல்ல பரமாத்மா இருந்தார். பரமாத்மா தான் இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார். சரீரத்தை உண்டு பண்ணி அவர் அந்த மனசை உண்டு பண்ணினார். அந்த மனசுக்குள்ள ஜீவன் வந்ததுமே அவர் பார்க்கா அதுக்குள்ளே இருக்க. பரமாத்மா இங்க இருக்க, ஜீவனுடைய சரீரம் பரமாத்மாவில் இருக்கா இல்ல சரீரத்துக்குள்ள அந்த பரமாத்மா இருக்காரா? இப்படி ஐயா உள்ளையும் வெளியிலையும் அங்க இருக்க. அந்த சர்வம் நாராயணா உள்ளையும் அவர்தான் இருக்க, வெளியிலையும் இருக்க, எல்லாமாவும் இருக்க. இப்ப தெரியுதோ அந்த பரமாத்மா ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலையும் எங்கும் இருக்காரோ அதே விதமாக இங்க பரமாத்மா எங்கும் இருக்க, உள்ளும் வெளியிலும் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் இருக்க தொட்டதான் அவருக்கு நம்ம என்ன விஸ்வயோனி விஸ்வமாகவும் இருக்க, உடனே அவர் இருக்கும் இடமாகவும் இருக்கிறார். வேதங்கள் சொல்லலாம். இந்திரா பரமேஸ்வரனே தாங்கள் இருக்கிறதுக்காக உயர்ந்ததான் ஒரு இடத்தை நான் பண்ணி இருக்கிறேன். இது இதயம்ங்கிற இடம். எல்லோருக்கும் ஒரு இதயமும் தாமரை மொட்டு மாதிரி தொங்கிட்டு இருக்க. அதை நீங்க தியானம் பண்ண சொன்னீங்கன்னா பவா எதேவா எனமா கருவா எதேவா எனமா 8 நாமக்கள் அல்லது 3 நாமக்கள் சொல்லுங்களேன். கேசவா யஸ்வா நாராயணா யஸ்வா மாதவா யஸ்வா அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா 3 நாமக்கள் போதும். இதை கண்ணு கொண்டு பக்தியோடு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மொட்டு தாமரை மொட்டாட்ட கீழே தொங்குகிறது பார்த்தீங்கன்னா அது எப்படி அது மலர்ந்து வெளியில வருது. அந்த தாமரை மலர்ந்து அப்படியே வந்ததுமே அதற்கு நடுவில் அந்த பரமாத்மா காணப்படுகிறார். அந்த நீருண்ட வேகம் மாதிரி கருப்பா இருக்குது. அதுல பீதாபாஸ்வனோபமா அந்த அதனால பீதாம்பரம் வச்சிருக்கா பரமாத்மா அது அப்படி உங்களுக்கு தோணும். அந்த சொரூபம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆயால் வெளியிலையும் இருக்கார், உள்ளையும் இருக்கார், எல்லாமும் வியாபித்திருக்கார். ஆயால் அவர்படி அவருக்கு ஒரு இடம் இங்க இருக்கு. அதனாலதான் இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம் உண்டு. இதுக்கு என்ன பேரு நம்ம சரீரத்துக்கு பிரம்மபுரம். அதேதம் பிரம்மபுரம் தாரம் புன்னரீகம் வேஸ்மா சின்னதான ஒரு தாமரை மொட்டு மாதிரி ஒரு இடம். அதற்குள்ள ஒரு சின்னதான ஒரு ஆகாசம். அதனால்தான் தாராக அதரூபிணி நம்மள சொல்லிட்டா அந்த தாராகாச ஸ்வரூபமான ஒரு ஆகாசத்துல இருந்திருக்கா. அப்படின்னு எல்லோருடைய இதயத்திலையும் அவர்கள் யோகி தங்குஹாயம் பரணேவியோ மன்மே ஒவ்வொருடைய புத்தி கோயிலையும் ஒரு அழகான இடம் இருக்கு. அந்த இடத்துல பரமாத்மாவை பார்க்கலாம். கோவிலுக்கு பாருங்க பாருங்க, எங்கேயும் பாருங்க. ஆனா உங்க இதயத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனா நான் இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன்னா எனக்கு தெரியுமா? நான் ஒண்ணுமே அறியலையே எனக்கு தெரியுமா? இந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு அறியக்கூடியதான ஒரு யோக்கியத்தை இருப்பதனால்தான் உங்களுக்கு மானிட பிறவி கொடுக்கப்பட்டது. அதனால மானிதானே பிறந்திருக்கீங்களோ அவரோட டவுட் இருக்கா? எப்ப இல்லையோன்னா அவ பார்க்கலாம். ஆனா நம்ம ட்ரை பண்றது நமக்கு இதயத்துல பார்க்கறத விட
அர்த்தம் என்ன? அங்க பார்த்தா தெரியும். அதையெல்லாம் ஒவ்வொருதான் பார்த்த பிரயோஜனம் இல்லை. ஏன் இவர் எப்படி இருக்கார்? விஸ்வயோதி, உலகமே அவருக்கு இருப்பிடம், வேற எங்க வேண்டாம் சுவாமி, இங்கதான் இருக்கார். விஸ்வஸ்தாதவ் யோதிஷ்ட விஸ்வயோதி. இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர். நீங்க சாதாரண ஒரு சின்ன பொருளை தயார் பண்ணணுமே, ரொட்டியை பண்ணணுமே, ஒரு இடத்துக்கு போய் கோதுமை வைக்கணும், ஒரு இடத்துக்கு போய் பால் எடுக்கணும், அது அதுல கலக்கணும், அது வேற மாவு வைக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் அதை பட்டிக்கணும், அதை எப்படி எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் அதை கண்டல வச்சு அதை இது பண்ணணும், கல் மேல எவ்வளவு நேரம் இவ்வளவு பண்ணினாலும் அது அப்படியே சாப்பிட முடியாது. தொட்டுக்கிறது இன்னொன்னு வேணும். இது ஒண்ணு பண்றதுக்கு எத்தனை பொருள் வேண்டி இருக்கு, எத்தனை சாமான் வேண்டி இருக்கு. இவ்வளவு பெரியதான உலகம் இது எப்படி பண்ணினார் யோஜனை. எத்தனை வருடங்கள் ஆச்சு அவருக்கு பண்றது. அத ஒரு மனுஷன் இருக்கான், இந்த மனுஷனுக்கு எத்தனை எலும்பு இருக்கு, கைக்குள்ள இருக்கக்கூடியதான எலும்பு அதை வளையறது எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட், அப்படி ஒரு ஜாயிண்ட் கொஞ்சம் கட் ஆயிட்டாலே ரொம்ப சிரமப்படுது. இதை உட்கார்ந்து எழுதுனாக்க விரல் மடிச்சதுன்னா 5 நாள் கட்டப்படுவாங்க. இத்தனை விரலையும் எப்படி தயார் பண்ணினார் கொஞ்சம் யோஜனை பண்ணி காட்டிடும். அந்த கண்ணுங்க தூசி விழப்படாதுங்கிறத அந்த கண்ணு எனக்கு நடந்து ஒவ்வொன்னா வச்சிருக்காரு முடிய. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது யோசனை பண்ணி காட்டிடும். இவ்வளவு ஐடியா எப்படி வந்தது, எத்தனை வருஷம் இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒண்ணுமே இல்லை. அது பாட்டுக்கு பிறந்துட்டே இருக்கு. ஜனகாச்சோட போய் பாருங்க, ஒரு பக்கத்துல 100 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பக்கத்துல 100 பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னும் சில பேர் டிஸ்சார்ஜ் ஆகி பண்றாங்க, சில பேர் வந்துட்டே இருக்காரு. என்ன கணக்கு ஏது நமக்கே கம்ப்யூட்டர் வச்சு இவன் கஷ்டப்படுறான், பரமாத்மா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஏது. அது மனுஷன் பண்ணுவான். ஈயரும்பு 84 லட்சம் ஜீவராசிகள் என்ன நடக்கிறது எல்லாமும் பார்த்துட்டு இருக்க, ஒவ்வொருவருக்கும் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எப்படி எல்லாம் படைச்சா? அதான் சொல்ற, அவருக்கு வேற ஒரு சகாயமும் கிடையாது. உலகம் உண்டு பண்றதுக்கு முன்னால் அவருக்கு சகாயத்துக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ ஒன்றும் கிடையாது. சங்கல்பத்தினால படைத்தார். இவ்வுலகம் இப்படி உண்டாகட்டும் என்று நினைத்தார், படைத்தார். சத்தியகாமா சத்திய சங்கல்பா. சாதாரண நினைக்கிறேன், அவங்க நினைச்சா ஆயிடும் சார் அப்படின்னு. இந்த நினைச்சா ஆயிடும். அவர் எப்படி நினைச்சார், எப்படி ஆச்சு, அவருக்கு இருக்கக்கூடியதான பவர் என்ன, அது யோசிச்சிருக்கார். எத்தனை மனுஷர்கள், எத்தனை பிராணிகள், அவளுக்கு என்னென்ன நடக்கணும் அத்தனையும் நினைச்சு அத்தனையும் நடக்கும்படி பண்றாரு பார்த்தீங்களா. அதுதான் விஷயம். அவ்வளவு அனந்தமான ஒரு சக்தி அவரிடத்துல இருக்குன்னு நம்ம அறிந்தோமையானால் நமக்கு அவருடைய அதற்காக விஸ்வயோனி, விஸ்வம் யோனி விஸ்வயோனி ஒரு அர்த்தம். விஸ்வஸ்தாசோயோனி விஸ்வயோனி, உலகமாகவும் அவர் இருக்கார், உலகத்தை படைத்ததான காரணமாகவும் அவர் இருக்கார். இந்த காரணங்கள்னு சொன்னீங்கன்னா காரணத்துல பலவிதம். மண் குடம் உண்டாகணுமையானால் அதுக்கு ரா மெட்டீரியல் ஒண்ணு இருக்கணும். எது? மண் இருக்கணும். மண் இல்லாம குடம் வரவே வராது. இந்த ரா மெட்டீரியல்ங்கிறது உபாதான காரணம். அது இருந்தா மட்டும் போறாது. அந்த உபாதான காரணத்துக்கு மேல அந்த மண்ணை குடமாக ஆக்கிறவன் ஒருத்தர் இருக்கணும். போயிடும் இது நானும் முதல்ல மண்ணை நாட்டம் பண்ணிடும். அவ்வளவுதான், வரவே வராது. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னாலும் வரவே வராது. கையெல்லாம் மண்ணாலும் ட்ரெஸ் எல்லாம் மண்ணா, அவ்வளவு. ஆனா அது எப்படி சார் பண்றாங்க, அது எப்படியோ பண்றான். அதை எப்படி உருட்டையா வச்சா அந்த சக்கரத்தை சுற்றி விடுறான், மேல வைக்கலாம். அது கையை வைக்கிறாங்க, கை வைக்கிறதுக்கு முன்னாலே கூட வந்துருக்கு. என்ன விவகாரமோ என்னமோ தெரியல. ஓஹோ, அவ்வளவு அழகா இருக்கு. அவர் யாரு? நிமித்த காரணம்னு இன்ஸ்ட்ருமெண்டல் கார். இவ்வளவுதானே. இந்த மண்ணை கொண்டு வர்றதுக்கு ஒரு கழுதையை கொண்டு போய் ஆதாங்கிறது போய் அதுக்கு அது முதுகுல போட்டுதான் மண்ணை கொண்டு வர்ற. அதுவும் அது இருந்தா கட்டம் தானே. சககாரி காரணம். ஒரு பொருளை பண்ணணுங்கன்னா இத்தனை வேண்டி இருக்கு. அவைகள் இருந்தாதான் ஒரு காரியம் ஆகும். நமக்கு என்ன சுகமா ஆயிடுறது நான் இதை பத்தி யோசனை பண்ணல. நாம பழைய நாள்னா கல்யாணம் ஆனதுன்னு அந்த பொண்ணு அம்மா அவ அதுக்கு வீட்டை செட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போயிட்டு வருவாங்க. அப்ப என்ன, ஒரு மாசத்துக்கு வேண்டியதான பொருள் எல்லாம் கொண்டு வந்து அந்த டப்பா எல்லாம் வச்சு அது எழுதி இது வரைக்கும் இந்த பொண்ணு அந்த பக்கம் சமையல் கேட்டு போவோம், பக்கமே போல பாருங்க, அந்த ஸ்லிப்பெல்லாம் எழுதி கொடுத்து இங்க வச்சு இங்க பாரு மண்ணு அப்படின்ட்டு
பண்ணி வெட்டி வருவாங்க. இப்பதான் அதெல்லாம் என்ன மாங்கலை கல்யாணம் ஆகிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் பேசிட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு டிவில இருந்து என்ன பிராண்ட் இருக்கணும், உனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது சௌக்கியமா இருக்கா. ஆனா அப்படியே சௌக்கியமா இருக்கணுங்கிறத பிரார்த்தனை. ஏன்னா சண்டை போட்டுக்கிறது தான் ஜாஸ்தியா போயிடுச்சு வாழ்க்கை. முன்னால இருந்த மாதிரி வாரங்கள் தோணலை. ஏன் சொல்ல வந்தீங்கன்னா அப்படி லோகத்துல எல்லாத்துக்கும் விஸ்வ யோனி. இது வரைக்கும் ஒரு செட்டு நாமக்கள் பார்த்தோம். அனகோ விஜயோ ஜேதா விஸ்வ யோனி. இதுக்கு மேல ஒரு நாம வருது புனர்வசு. இந்த புனர்வசுங்கிற நாம இருக்க ரொம்ப விசேஷமான நாம. சில நாமக்களை பேராக வச்சுக்கலாம். வச்சுருக்கா லோகத்துல அஸ்வினின்னு பேர் வச்சுக்கலாம் பெண்களா இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் கிருத்திகான்னு பேர் வச்சுக்கலாம். நாமாக்களுடைய பேர் நட்சத்திரனுடைய பெயர்களை வச்சுக்கலாம். ரோஹிணிங்கிறதும் சில பேர் வச்சிருக்காங்க. அதே போல ராகான்னு வச்சுக்கிறாங்க. இந்த ராகாங்கிறது அனுராகாங்கிற பெயர் அது ராகான்னு குறைச்சு வச்சிருக்காங்க. இப்படி சில நாமாக்கள் மட்டும் அப்படி உலகத்துல வழக்கத்துல இருக்கு. பகவான் என்ன பண்ணிருக்க, ஒரு நட்சத்திரனுடைய பேரை காண வச்சிருந்தார். அதான் புனர்வசு. நட்சத்திரத்தினுடைய பேரை காண வச்சிருந்தார். இந்த புனர்வசு அப்படிங்கிறது அத்ரி மகானுடைய குழந்தைக்கு. அத்ரி மகர்ஷிக்கு ஒரு குழந்தை, அவருக்கு புனர்வசுன்னு பேரு. அவருக்கு ஆத்திரேயர்னு பேரு. அத்ரிக்கு பிறந்ததுனால ஆத்திரேயர்னு பேரு. தத்தர்னு ஒரு குழந்தை இருந்தார், அவருக்கு தத்தாத்திரேயர்னு பேரு. இந்த புனர்வசு ஆத்திரேயர் இருக்கிறத இவர் ரொம்ப பெரியவர். இவர் என்ன பண்ணினார், அமிதமான தபசு பண்ணினார். தபசு பண்ணி அதனால இந்த உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளுக்கும் வியாதி அந்த வியாதி எல்லாம் போறதுக்கு மருந்து ஆயுர்வேதம். இது இந்த புனர்வசுங்கிறவருடைய பெயர்லயே ஒரு 30 மருந்துகள் தனியாக அவருடைய பெயர் கண்டுபிடிச்சார் தவசுனால. எப்படி எந்த வியாதிக்கு சாதாரணமாக மருந்து கிடையாதோ அவை இழக்கலாம். மருந்து கிடையாதுங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக வியாதி எதனால வருது, பாபத்தினால. இந்த பாபத்தினால நம்ம கஷ்டம் வர்றதே பாபத்தினாலதான். வியாதிங்கிறதுனால ஏதோ ஒரு ஜென்மால பண்ணினதான பாபத்தினால. இந்த வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம சரீரத்துல 3 பகுதிகள் இருக்கு. கபம், வாதம், பித்தம் அப்படின்னு 3. இந்த கபம், வாதம், பித்தம் இந்த 3 சமமா இருக்கும் பொழுது நம்ம சொத்தமா இருக்கும். சொத்தம்னா அதனுடைய நிலையில அது இருப்பது. கரெக்டா இருந்ததுன்னா சரி. கபம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஜலத்தினுடைய கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடும், அதனால கபம் ஜாஸ்தி ஆயிடும். வாதம் காத்தினுடைய கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வாதம், கீழ் வாதம், அது இது கொடுத்துடும். பித்தம் உஷ்ணத்தினுடைய நெருப்பினுடைய கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுது, பித்தம் தலை சுத்தார வச்சு இருந்தா போல வந்து விடுவா. இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் வரும். இந்த கபவாத பித்தங்களுடைய இன்பேலன்ஸ் இருக்க பட்சல அந்த இன்பேலன்ஸை மறுபடியும் சரி பண்ணணும். ஆனா இதெல்லாம் சரியா போயிடும் சில பேருடைய ஒரு பதில் இல்ல. அது வரைக்கும் நம்ம காத்து இருக்கக்கூடியது ஒரு 6 மாசத்துல ஜுரம் குறையணும். என்ன ஆகும், ஜுரம் டக்குனு குறையும். 6 மாசம் வெறும் 6 மாசத்துல தானே குறையணும். என்ன அர்த்தம், செய்ய அதுக்காக என்ன பண்ணோம், அதுக்கு ஔஷத வாரம் பண்ணணும். ஔஷதம் என்ன அர்த்தம், உஷதாவே. அது பூமியிலிருந்து நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாதான பொருளை எரிக்கிறதுக்கு மருந்து. எந்த மருந்து நீங்க சாப்பிட்டாலும் இந்த சரீரத்தை உஷ்ணத்தை கலப்பிவிடும். இந்த உஷ்ணத்தை போக்குறதுக்காகவே சில மருந்து இருக்கு, எது சித்தத்தை போக்குறதுக்கு. அந்த மருந்து கூட இன்னும் உஷ்ணத்தை தான் உண்டு பண்ணும், அதனுடைய சுபாவம். அதனால அதுக்கு ஔஷதம்னு. இந்த ஔஷதத்தை நாரத கர்மா வந்திருந்த போதிலும் அதனால அவளுக்கு புண்ணியமும் நல்லது பண்ணணுங்கிறதுக்காகவே இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சாதாரண ஒரு 30-35 ஔஷதங்களை அவருடைய ஸ்லோகத்துல அந்த சம்ஹிதையில இருக்கு. இதை பார்த்து சாதாரணமாக ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சிருக்கு. சில வியாதி எல்லாருக்கும் காமன், கை உடஞ்சது கால உடஞ்சது வச்சுங்களேன்,
அது கட்டு போட்டா உடம்பு ஒன்னா சேரணும். அது எல்லாருக்கும் தான். யானையா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எலும்பு ஒன்னா சேர்றதுங்கிறது எல்லாருக்கும் காமன் தானே. இப்படிப்பட்டதான வியாதிகளுக்கெல்லாம் மருந்தானது அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இத பார்த்தா என்ன சொன்னாங்க, வேற என்ன பண்ண முடியும்? இப்ப லோகத்துல ரொம்ப பெரியவராக சரி அந்த தெருவுக்கு அவர் பேர் வை அப்படிங்கிறதெல்லாம் இது இத வேதத்திலேயே ஆரம்பிச்சு விவகாரம் என்னடா பண்ண இவருக்கு புனர்வதும். இந்த பேர் என்ன பண்ணார், அதுவும் தானே சுங்கரித்தார். அதனாலதான் புனர்வதுங்கிறதுக்கு அவ்வளவு விசேஷம். அதோட மட்டும் இல்லாமல் புனகா புனகா வசதி, மறுபடியும் இதே விதமாகவே வாழும்படி பண்ணுகிறார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு, புனர்வசு. அதனால அவர் இவ்வளவு வழிந்திருக்கேன்னா இல்ல ஒரு ஜன்மா ஒரு அவதாரம் நான் இந்த நட்சத்திரத்திலேயே எடுக்கிறேன் அப்படின்னு சுவாமி புனர்வசுவாக பிறந்தார். ராம அவதாரத்துல புனர்வசு நட்சத்திரத்துல விசேஷமாக பிறந்த புனகா புனகா வசதி. இதை சொன்னதுனால புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு நாம ஏதாவது தானம் பண்ணினோம்னா அந்த தானமானது அவளுக்கு 100 மடங்கான பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு 27 இருக்கேன்னு கேட்கக்கூடாது. நீங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம், ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு விசேஷம். அப்படி இந்த புனர்வசு எப்பவுமே லோகத்துல இந்த சயின்ஸ்ல என்ன சொல்றா, இணை ரியாக்ஷன் அதுக்காக ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவத்துல என்ன சவத்துல திரும்பி உங்களுக்கு தான் பண்ணுவோம். ஆனா நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்றது, நீங்க எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அதுக்கு பலன் உண்டு, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதுக்கு மாறுதலான பலன் உண்டு என்றோ வேற விதமான பலனோ அப்படின்னு சொல்லல. நீங்க சாதாரணமாக ஒரு புண்ணியகரமாக பண்ணினேனால் சாதாரணமாக ஒரு புண்ணியகரமான நேரத்துக்கு தானத்தை கொடுத்து அது சாதாரணமான ஒரு தானத்தை கொடுத்தா புண்ணியம் வருது, நமக்கு திரும்பி வருது. யாருக்கு கொடுக்கிறீங்களோ எப்பொழுது கொடுக்கணும், பசியோட இருக்கவங்க தான் அவளுக்கு என்ன அவளை அன்னத்தை கொடுக்க ஏன்னா அது 100 மடங்கு அவங்களுக்கு திரும்பி வரும். பசி இல்லாதவனுக்கு இல்ல, பசியோட இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்க அவன் அண்ணன் அன்னியரான்னு காட்டக்கூடாது. பசியோட யாரும் இருக்கானோ அவன் வரான் ஒரு வேண்டிய சாப்பாடு. ஏன்னா இந்த உயிரை சரீரத்துக்குள்ள உயிரை காக்கணுங்கிற டியூட்டி எல்லோருக்கும் இருக்கு. அது இவருடைய உயிர் வசதி, அவருடைய வசதி. அதே போல பூச்சியா இருந்தாலும் சரி பசியோடு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது கொடுக்கலாம், தானம் செய்யறது பார்க்கலாம் அப்படின்னு காப்பாங்க. அதே போலயே சமயத்துல ஒரு படிப்பு படிக்கலான்னு வச்சுருக்கேன், அவனுக்கு படிக்காத காசு இல்லாதனால படிக்கலன்னா அவனுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சது அதுக்காக நீங்களே கடன் வாங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லாது. உங்களால முடிஞ்சது ஏதாவது கொடுக்கலையா அந்த படிப்பு அவன் படிச்சதுனால எவ்வளவு லாபம் வருதோ அத்தனை கூட்டியும் உங்களுக்கு வரும். அதனால நம்ம ஊர்ல தேசே காலேஜ பாத்திரேஜா, சரியான தேசத்தில் புதிய தேசத்தில் அதே போல காலே உயர்ந்ததான ஒரு காலம், இன்னைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் மாசப்பிறப்பு, அது போல நல்ல நாட்கள்ல அதே போல தேசே காலேஜ பாத்திரேஜ சரியான பாத்திரத்தை வேதாத்தியனம் பண்ணினவர், பரம் நாமாவை சென்றிருக்கிறவர், சாஸ்திரம் சென்றிருக்கிறவர், பரதுபாசனம் பண்ணிட்டு இருக்கிறவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை இவைகள்லாம் பண்ணினோமே ஆனால் அது அமிதமான பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு. அதே விதமாக இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம தானம் பண்ணினோமே அதிகமான பலத்தை கொடுக்கிறது. பகவானே இந்த நட்சத்திரத்துல அந்த ரூபமா இருந்து கொண்டு பெற்றுக்கொள்கிறார். அப்படி இந்த நட்சத்திரத்துக்கு விசேஷமாக ஒரு பலன் தெரிவித்தார். புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்த கிராமம் படாத கஷ்டமாக்க இவாளுக்கு தோன்றது பற்றி இந்த லாஜிக்கு நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு லாஜிக்னு ஒண்ணு சொல்றாங்க. சீதைன்னு ஒரு அம்மா பேர் வச்சுட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறது அந்த பேரு வச்சுக்க கூடாதுன்னு. வேற ஏதாவது பேர் வச்சிருந்தா கஷ்டப்படவே இல்லையா, இது இவாழ்டைய கிராமம். ஆனா அப்படின்னு எந்த பேருக்கும் அந்த வாழ்க்கையுடைய கஷ்டத்துக்கும் லாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா லோகத்துல ஜனங்கள் இப்படி திரௌபதினு பேர் வச்சிருந்தா கஷ்டப்படுவா, சீதைன்னு பேர் வச்சா, மகாலட்சுமி பேர் வச்சிருந்தா நிறைய காசு இருப்பாடா. லோகத்துல இதுதான் கிரமம். ஆனா விவகாரம் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ஆதிபத்தியம் பலம் உண்டு. அப்படி இந்த நட்சத்திரம் விசேஷம் இது ஒன்று.
புனப்புனகா வசதி, ஒவ்வொரு இடத்துலையும் தானே மறுபடியும் மறுபடியும் வாழும்படி பண்றார். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தானேயானால் அவனுக்கு தனியாக ஒரு நாள். அதனாலதான் தினந்தோறும் நம்ம காலமே எழுந்துட்டதுமே பகவானை தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் இந்த தொண்டு பண்ணணும், உனக்கு இந்த தொண்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். காலம் எழுந்துனே கராகரே வசதியை லட்சுமி கரபஷ்டே சரஸ்வதி கரமத்தியது சாமுண்டி தஸ்மை கரதர்சனம் அப்படின்னு நம்ம உள்ளங்கையை பார்த்துது. எல்லா தேவதைகளும் நம்ம கையில இருக்கா போல நினைச்சுட்டு அவனும் பகவானை பிரார்த்திட்டு பிள்ளையாரை பிரார்த்திட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. வரிசையே எல்லாம் இந்த சரீரத்துக்கு பிரம்மபூரம்னு சொன்னேன். அதனால சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கலாம். சரீரமானது ஏதோ எதுக்கோ படைக்கப்பட்டது சொல்லக்கூடாது. இந்த சரீரத்துக்குள்ள பகவான் இருக்க, அவருக்கு இதயமான ஒரு இதயம் என்கிறது அவருடைய கோவில், அந்த கருவறை, அதுக்குள்ள அவர் இருக்கார். ஆயாதான் முகத்துல ஏதாவது விபூதியோ குங்குமோ அது சம்திங் வச்சுக்கணும். எதற்காக? கோவில்னா அதுக்கு முன்னால கோலம் போட்டாலும் அதே போல நடுவில் குங்குமம் வச்சுட்டு இருக்கல, நாமம் வச்சுட்டு இருக்கல, விபூதி வச்சுட்டு இருக்கல. எதற்காக? அந்த இடத்துல ரெண்டு கண்களையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? சுசும்னா நாடி அந்த வழியாக போகும். அந்த வழியாக நம்ம போகணும்னால் அதுக்கப்புறம் கடைசி காலத்துல ஓங்கார ரூபமா தியானத்துக்கு உபயோகப்படும். இப்படி எத்தனையோ ட்ரெஸ் எப்படி போட்டுக்கணும், இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டாக்டர் மாசத்தை எப்படி வச்சுக்கணும், எப்படி இது பண்ணணும், தலையை எப்படி வாரிக்கணும், காதை குத்துக்கணுமா வேண்டாமா, எத்தாத்திரனோ கவிதையான கரணம். சின்ன குழந்தைகளுக்கு காது குத்துறிடம் எதுக்குன்னா குருவானவர் எது பண்றாரா, காது கிட்ட வந்து காதை குத்துறாரு. தட்டான் காதை குத்துறதுக்கு குரு காது குத்துறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றது? தட்டான் குத்தினா வலிக்கிறது, குரு குத்தினா வலிக்கலைங்கிறான். எத்தாத்திரனோ கவிதையான கரணமும் அதுக்கம் குருவன் இவருக்கு துன்பத்தை கொடுக்கல, அது அழகான ஆனந்தமான சுகத்தை கொடுக்கிற. ஏன்? அந்த பகவானுடைய நாமாக்களை காதல் விழும்படி சொல்ற. இதுதான் காதை குத்துறது. எனக்கும் தட்டான் தான் காது குட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்சல இந்த காது இதற்காக குத்தலாம். நம்ம சரீரத்துக்குள்ள இந்த காதை குத்தி அந்த இடத்துல கொஞ்சமா வெயிட்ட போட்டுட்டேனால் அந்த நரம்பானது பிரெயினோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பிரெயினோட சம்பந்தப்பட்டதுனால என்ன ஆச்சுல, அங்க கொஞ்சமா வெயிட்ட போட்டுட்டேன்னா அந்த பிரெயின்ல இருக்கக்கூடியதான் அந்த நரம்பு. இது என்னென்ன நரம்புங்கிறது தனித்தனியா இருக்கு. அவன் முதாக யசோதரா வாரணாசி அசிதிப்பா வயசனி சங்கிரி இப்படின்னு ஒவ்வொரு நாடிக்கும் பேரு. இந்த நாடி இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போறதுங்கிறது பாவனை பண்ணிட்டு மற்ற உபநிடத்துல தெரியும். இதை நம்ம போட்டுட்டோம். என்ன ஆச்சுன்னு இவனுக்கு ஞாபக சக்தி வளர்றது. இதை ஞாபக சக்தி வளரணும் என்பதற்காக தான் காதல காதலிகள் போட்டுக்கணும். 10 நாள்ல யஜ்யம் வாச்சவாள்னா வங்கியம் பண்ணவாள்னா காதலி போட்டு போவதில்ல, பெரிய கதை ஜும்னு போட்டுப்பாங்க. இப்பெல்லாம் போட்டா தூக்கிட்டு காதை அமுக்கு போயிடுவான் முழுக்க. இதெல்லாம் கதை அவ்வளவு விலையா இருக்குன்னு, டைமண்ட் எல்லாம் எவ்வளவு விலையா இருக்கு, பயமா தான் இருக்கு. இப்ப போட்டுக்கிறதும் இல்லை. அப்படி போட்டுட்டாலும் ஒரு காதையும் போட்டுக்கிறாரு. அது எதுக்குன்னா 2 காதையும் போட்டுட்டாதான் ஞானம் வரும்னு சொல்லியிருக்கு. அது ஒரு காதையும் போட்டுட்டு அதுனா அமலாதான் கேட்கணும். நமக்கு வேதத்துக்கு சொன்னா தெரியா, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விவகாரம் என்ன. அது குமாரர்களுக்கு ஸ்திரீகளுக்கு காது கூட்டப்படாதுன்னு இல்லை, அவளுக்கும் குத்தணும். இவ என்ன இது ஞாபக சக்திங்கிறது 2 காதலையும் வரணுமோ இல்லையா, அது சமானமா இருக்கான். அந்த சமானமாக நமக்கு சரீரத்துல எது ஏற்படுறதோ அதெல்லாம் இந்த புனர்வசு நட்சத்திரத்துல 2 கைகள், 2 காதுகள், 2 மூக்குகள், 2 கண்கள், இதெல்லாம் 2 எது இருக்கோ அவைகள்லாம் புனர்வசுங்கிற நட்சத்திரம் அப்படின்னு இந்த வேதத்துல இந்த நட்சத்திர பிரகரணத்துல இந்த புனர்வசு நட்சத்திரம் பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கு. இதுக்கு அதிபதியாக இந்த மகாத்மா தானே அந்த பெயரோட இருக்க. ஆகையால் வந்து புனர்வசு. இந்த புனர்வசு பலத்தை கேட்டாலே ரொம்ப ஒசத்தின்னு சொல்றோம். நட்சத்திரத்துல அங்கே திருப்திக்காத அவபரண்யம் தான். அஸ்வினி நட்சத்திரம் சொல்லக்கூடாது. அஸ்வினி ரேவதிங்கிறது நம்ம சாதாரணமா லோகத்துல தெரிவிக்கிறது. வேதம் எப்படி சொல்றதுன்னு கிருத்திகையில இருந்து ஆரம்பிச்சு அபபரணி பரியந்தான் பரணியும் பேர் இருக்கு. அபபரணின்னு சொல்றது வேதம். பேர் அப்படி வச்சிருக்கோம். சங்கராபரணம்னு சொன்ன புத்தகத்துல அவன் வீர சங்கராபரணம். கல்யாணின்னா வேட்ட கல்யாணி. எங்க ஒரு அறமை சொல்லி பேசுவோம் சொல்லி அதே மாதிரி இந்த புனர்வசங்கிற நட்சத்திரம் இருக்குதுங்கள, இது ரொம்ப வசதி. சமானமான பாகங்களை கொண்டது. அதே போலயே மனுஷால சமானமாக சுகதுக்கங்கள் வந்தாலும் உங்களுடைய சமானமாகவும்,
இன்ப துன்பங்கள் வந்தாலும் சமானமாகவும், அதே போல லாப நஷ்டம் வந்தாலும் சமானமாகவும் ஒரு மனுஷனை காத்து அவனுடைய பேலன்ஸ் ஆகாமல் ஆனந்தமாக மனதிலேயே இருக்கிறது உபயோகப்படக்கூடியதான மிக சிறந்ததான ஒரு நாம புனர்வு. அதனால பகவான தினம் வரும் புனர்வசுங்கிற பேரோட நினைக்கிறோம். விஸ்வதாசமும் படிக்கிறேன், இந்த 1000 நாமக்களை நினைச்சிருக்கேன். இருந்தாலும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியதான் நாம புனர்வசுங்கிற நாம அப்படின்னு சொல்லிட்டு புனர்வது வரைக்கும் உபேந்திரோ வாமன பிராந்தோ அமோகஸ்து